இவர்கள் கேட்டது அவர்கள் கொடுக்கவில்லை என்ற ஒரு அவதூறான செய்தியை பரப்பிட்டு வரார். நாங்கள் கேட்கும்போதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி மத்தியில் ஆட்சி அதிகாரம் நீங்கள் இருக்கின்ற பொழுது தேவையான நிதியை பெற்றுக்கலாம், தேவையான திட்டங்களை பெற்றுக்கலாம், அதனால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கும். அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு இப்பொழுது ஏதேதோ சொல்லி சமாளித்து இவர்களுக்கு மக்கள் மேல் இருக்கிற விரோதத்தை மற்றவர்கள் மேல் திணித்து தப்பிக்க பார்க்கிறாங்க. ஒருபோது நடக்காத திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவுபூர்வமான மக்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினி கிளினிக். ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியிலே அம்மா மினி கிளினிக் திறந்து ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம், அதையும் மூடுன. இன்றைக்கு நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் அறிவுபூர்வமான திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு மடிக்கணினி கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்ட. தாலிக்கு தங்கம், ஏழை குடும்பத்தில் இருந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அதற்காக அம்மா உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். திருமண உதவி திட்டம் 27,50,000 ஒரு பவன் தாலிக்கு கொண்டு வந்த திட்டம், அதையும் நிறுத்திட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம், நம்முடைய பெண் பிள்ளைகள் குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்வதற்கு, வேலை முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டீங்க. இப்படி பல திட்டத்தை நிறுத்திய பெருமை ஸ்டாலின் அரசுக்கு தான் தேவை. ஏனைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து ரத்துங்கிறார். இதற்காக எடுத்த முயற்சி என்ன? எதுவுமே இல்ல. இப்பொழுது சட்டமன்றத்தில் தெரிவிச்சிட்டாரு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால எங்களால முடியலன்னு. ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது ஊர் ஊரா சுற்றி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். இவரும் தெரிவித்தார், திரு ஸ்டாலினும், அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பை கொடுத்தார். இதுவரைக்கும் 4 ஆண்டு காலம் உருண்டோடி போச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப ரகசியத்தில் வெளியிட்டார், முதலமைச்சர் வெளியிட்டார், நீட் தேர்வு ஒன்னும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டார். இதுதான் நீட் தேர்வுடைய ரகசியம். அதோட இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% பேர், சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள். அவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தது. 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3,400 பேர் மருத்துவராக கல்வி பயின்று இருக்காங்க. இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது உங்களுடைய ஆட்சியிலே சொல்ல முடியுமா? ஏழைகள் இன்றைக்கு வாழ்வு பெற வேண்டும், ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும். வேற அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று. அதை அதிமுக அரசு செயல்படுத்திக் கொண்டு என்பதை நேரத்தில் நினைவு கூட கடன்பெற்றுகின்றேன். அதே போல இன்றைக்கு விவசாயத்திலே தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தி அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது தேசிய அளவிலே அதிக அளவில் உற்பத்தி செய்து கிறிஸ்கரமான விருதை பெற்றதும் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகளில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்றதும் அதிமுக அரசாங்கம். பல்வேறு தேசிய விருதுகளை பெற்றோம். இன்னைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை மக்களுக்காக செய்த சேவைகள் அதிகம். அதையெல்லாம் இன்றைய தினம் மூடி மறைத்து இன்றைக்கு ஸ்டாலின் அதிமுக ஆட்சியிலே ஒண்ணுமே நடக்கல என்று பொய்யான செய்தியை சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்னு, இங்க ஒருத்தர் இருக்காரு, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரு பத்திரிகையில் விட்டுருக்காரு, எடப்பாடி பழனிசாமி சொல்ல எடப்பாடி ஒரு முழுகும் கப்பல், அதில் யாரும் ஏற மாட்டார்கள், நன்றி மறந்த துரோகி ஆட்சியாளர்கள் தான் அதிமுக காப்பாற்றப்படும். நல்ல உங்ககிட்ட நான் சில விளக்கங்களை சொல்ல கடைபெற்றுகின்றேன். எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் துரதிருஷ்டவசமாக இறந்துடுறாங்க. அப்பா இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு
ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல. இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்ம யுத்தம் பண்ணவர். தர்ம யுத்தம் பண்ணாரா இல்லைங்களா? இவருக்கு பதவி கிடைக்கலைன்னா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார். பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவை தேர்ந்தெடுத்தாங்க. மேலும் ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர். இதே புரட்சி தலைவி அம்மாள் இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட அன்றைய தினம் 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை இரவு பகல் கண் துஞ்சாமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அங்கங்கே உழைத்து சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவை முதலமைச்சராக்கினீர்கள். அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள். அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர். எண்ணி பாருங்க. நானா துரோகம் செஞ்சேன்? எதிர்த்து ஓட்டு போட்டார். இன்னைக்கு அழிக்க முடியாத ரெக்கார்ட. அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர். அதற்கு மேலாக இங்க இருக்கின்ற அத்தனை தொண்டனுடைய சொத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அது என்னுடைய சொத்து இல்ல, மேலே இருக்கின்ற நிர்வாகி சொத்து, உங்களுடைய சொத்து, தொண்டனுடைய சொத்து. அந்த சொத்தை தலைமை கழகத்தை சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கிற தலைமை கழகத்தை ரவுடியில கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே, இது துரோகம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. நாங்களா துரோகம் செஞ்சோம்?